அப்பா பாருங்கப்பா, சோளத்தட்டை அள்ளி நீங்கள் போர் வச்சுருக்கிறேன். பூராத்துக்கு கடலக்காட்டுக்கு வச்சு கடலக்காட்டுக்கு ஒரு குண்டு 5ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருக்கு தண்ணி பாய்ச்சிருக்கிறேன். தென்னை மரத்துக்கு ஃபுல்லாகவே எல்லா வாய்க்காலும் தண்ணி விட்டாச்சு, எல்லாமே தண்ணி பாய்ச்சியாச்சு. வெண்டைக்காட்டுக்கு தண்ணி விட்டுட்டேன், பீக்கங்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டேன். மற்ற அதுக்கு பூச்சி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு டைம் பூச்சி விழுந்து மருந்தடிச்சு மாறிச்சு. இப்போ மறுபடியும் பூச்சிக்கு விழுந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து புகழை தண்ணி 100 ml, வேப்ப புண்ணாக்கு 150 ml தண்ணி கலந்து ஒரு டேங்கு ஃபுல்லாக ஃபுல் பண்ணி மருந்து அடிச்சிட்டேன் பாப்பா. அதுக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு காட்டில் வந்து ஃபுல்லாகவே 4 குத்தரி இருந்துச்சு. 4 குத்தரையும் அள்ளி போர் வச்சாச்சு. இன்னும் 2 காட்டில் வந்து 2 குத்தரி இருக்குது. அது நாளைக்கு வச்சு நேற்று மோடு கூட்டிட்டு மழையே வந்தாலும் மழை நனையாத அளவுக்கு நான் சரி பண்ணிக்குவேன். பாருங்கள், மாடு பூரா அந்த உள்ள இங்கே கட்டிருக்க 5 மாடு, 3 மாடு இங்கே நிற்குது. பார்த்துக்கோங்க. செம்பிள் ஆடு உள்ளே கட்டிருக்கிறேன், உள்ளே நிற்குது. ஆமாம், பார்த்துக்கோங்க. அப்புறம் நைட்டு போயிட்டு நான் நைட்டு 7:45க்கு நான் வந்தது தோட்டத்துக்கு. ஆனால் நீங்கள் வந்தது தெரியலைங்கிறியா, 3 மணிக்கு தான் வந்தேன்னு சொல்கிறீங்க, தெரியலை. சரி, அது உங்களோட அபிப்பிராயம் எப்படியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் நைட்டு நான் 7:45க்கு நான் வரையில் வந்துட்டு நைட்டு 2:30 மணிக்கு நான் டீ குடிக்க போனேன். 2:30 மணிக்கு டீ குடிச்சிட்டு மற்ற 3 மணிக்கு என் தோட்டத்துக்கு வந்தேன். 1/2 மணி நேரம் தான் டிஃப்ரென்ஸு. நைட்டு பூரா இங்கே தான் இருந்தேன். நீங்கள் வரலன்னு சொல்கிறீங்க, எப்படின்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், கிளம்பிட்டேன் பாப்பா, வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போயிட்டு சாப்பிட்டு வருவேன், தோட்டத்துக்கு வந்துடுவேன். பார்த்துக்கோங்க.